திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் வழியாக சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய அனைத்து ரயில்களுமே தாமதமாக இயக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், எவ்வளவு நேரம் தாமதமா இயக்கப்படுது, எவ்வளவு பயணிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அரக்கோணம் பணிமனையில மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவை மற்றும் விரைவு ரயில் சேவையில கடந்த 3 நாட்களாகவே பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள்ல இந்த அரக்கோணம் யார்டு பகுதியில தொடர்ந்து இந்த ரயில்வே பராமரிப்பு பணிகளால பல்வேறு ரயில் சேவைகள் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 22க்கும் மேற்பட்ட புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில விரைவு ரயில்களும் இயக்குவதில் தாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. நேற்றோடு இந்த பணிகள் அனைத்தும் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பணிகள்ல தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் இன்று காலையில சென்னை சென்ட்ரலுக்கு வர வேண்டிய பல்வேறு ரயில்கள் காலதாமதமாக வந்தடைந்திருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பா விரைவு ரயில்களை பொறுத்த மட்டில் பல ரயில்களும் தொடர்ச்சியா காலதாமதமாக வருகிறது. ஏலகிரி எக்ஸ்பிரஸ், அதே போல சப்தகிரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல்வேறு விரைவு ரயில்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படுவதும் அதே போல் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேர்வதும் காலதாமதமாக இருப்பதாக அறிய முடிகிறது. இவை தவிர்த்து புறநகர் மின்சார ரயில் சேவையும் வெகுவாக பாதிப்பை சந்தித்திருப்பதாக அறிய முடிகிறது. திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்துல அந்த ரயில் சேவை என்பது பாதிப்பு அடைந்திருக்கிறது. திருவள்ளூர் வழியாக சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய அனைத்து ரயில்களுமே விரைவு ரயில்கள் மற்றும் புறநகர் மின்சார ரயில்கள் என அனைத்துமே காலதாமதமாக இயக்கப்படுவதாக அறிய முடிகிறது. புறநகர் மின்சார ரயில்கள் மற்றும் விரைவு ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதால பயணிகள் கடுமையான அவதிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இன்று வாரத்துடைய முதல் நாள் பயணிகள் பெரும்பாலானோர் இன்று சென்னை திரும்புவதற்கு காத்திருந்தாங்க. அதே போல பணி வாய்ப்புக்காக சென்னை வருபவர்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விரைவு ரயில் 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் வரை ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு தாமதமாகவும், மின்சார ரயில்களும் இதே போல அரை மணி நேரம் வரை தாமதமாக இயக்கப்படுவதாக அறிய முடிகிறது. இதனால் சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரயில்களுடைய அந்த நேரம் என்பது காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக அறிய முடியுது. அதேபோல் சென்ட்ரலில் இருந்து பிற இடங்களுக்கு, பெங்களூரு உள்ளிட்ட பிற இடங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் காலதாமதமாக இயக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. குறிப்பா டபுள் டெக்கர் விரைவு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து காலதாமதமாக வழக்கத்தை காட்டிலும் ஒரு 30 நிமிடம் காலதாமதமாக புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.